நமஸ்தே, ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். 2018 நான் தர்மத்தில் அடியெடுத்து வைத்ததிலிருந்து ஒரு அழகான வாழ்க்கையை எனக்கு அருளிய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நான் வாழ்க்கையை பாதி வெறுமையாக பார்க்கும் ஒரு நபராக இருந்தேன். எனக்கு கடவுளுடன் ஒரு வலுவான பிணைப்பு இல்லை. நான் மனச்சுமைகளாலும் பயத்தாலும் நிறைந்திருந்தேன். மனக்காயங்களாலும் எடை போடுதலாலும் துன்புறுத்தப்பட்டேன். இந்த மாற்றம் தர்மத்திற்கு வந்த பிறகும், ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா யஜ்ஞத்தில் கலந்து கொள்ளத் தொடங்கிய பிறகும் நிகழ்ந்தது. நான் அம்மா பகவானுடன் ஒரு நம்பகமான, வலுவான பிணைப்பை உணரத் தொடங்கினேன். இப்போதெல்லாம் சண்டைகளும் மனக்காயங்களும் அரிதாகவே நிகழ்கின்றன. அவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கின்றன. அவை தொடர்வதில்லை. எதிர்காலத்தைப் பற்றிய எந்த பயமும் இன்றி, கடந்த காலத்தைப் பற்றிய எந்த வருத்தமும் இன்றி நிகழ்காலத்தில் என்னால் வாழ முடிகிறது. மற்றவர்களின் பார்வையில் இருந்து விஷயங்களை கவனிக்க முடிகிறது. அதனால் எடை போடுதல் மற்றும் வெறுப்பிலிருந்து விடுபட்டு இருக்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எண்ணமோ மனமோ அல்ல என்பதை என்னால் காண முடிகிறது. எண்ணங்களின் இயல்பான ஓட்டத்தை என்னால் காண முடிகிறது. பெரும்பாலான நேரங்களில் உள் அமைதியும் சாந்தியும் நிலவுகிறது. எனக்குள் இருக்கும் தெய்வீக இருப்பை உணர்வதற்கும், அம்மா பகவானுடன் நல்ல பிணைப்பை கொண்டிருப்பதற்கும் நான் பாக்கியம் பெற்றதாக உணர்கிறேன். என்னைச் சுற்றியுள்ளவர்களின் பேச்சைக் கேட்கவும், அவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளவும் என்னால் முடிகிறது. இந்த நாட்களில் இயற்கையோடு ஒன்றி இருப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த ஆனந்தமான ஆசீர்வாதத்திற்காக அன்புள்ள அம்மா பகவானுக்கு மிக்க நன்றி. என்றும் நன்றி அன்புள்ள அம்மா பகவான். தினேஷ் குமார் ஜி, கோயம்புத்தூர், தமிழ்.